வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை. விஜய் அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகளின் தயவால தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கு என முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மேலும் சூரியன் இல்லாமல் எதுவும் நடக்காது என தெரிவிச்சிருக்கிறார். அதாவது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக கூட்டணி கட்சிகளின் தயவால தான் தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைஞ்சிருக்கு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் தோல்விக்கு நானே முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இதற்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என கூறியிருந்தார். தேர்தல் தோல்விக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துவதாலும் குறை சொல்வதாலும் முடிவு வராது. சூரியன் உதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. திரும்ப உதித்தே தீரும். சூரியன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் உற்சாகமாக பேசியிருந்தார். முதல்வர் ஜோசப் விஜய் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. தொடக்கத்தில் 108 எம்எல்ஏக்களை கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் முதல்வர் ஜோசப் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் 107 குறைந்தது. மேலும் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இதனால் சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் தற்போது 106 இருக்குது. இந்நிலையில் காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு நீட்டியது. இக்கட்சிகள் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் மொத்த பலம் சட்டசபையில் 119 உயர்ந்திருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்கள் மட்டுமே தேவை என்பதனால தற்போதைய பலம் போதுமானது. இந்நிலையில் நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு 144 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைச்சு பெரும்பான்மை கோரிய தீர்மானத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல், அதாவது தீய சக்தி என சொல்லி கொண்டு வந்த திமுகவின் ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் அவரால் கட்சி நடத்த முடியாது. சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது என கூறியிருந்தார். அதைத்தான் விஜயும் தற்போது சூரியன் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த ஊழல் அதிகம். 10 லட்சம் கோடி கடன் அவர்கள் வாங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு வெள்ளை அறிக்கையை தற்போது விஜய் தயார் செய்ய சொல்லியிருக்கிறார்களாம். இதில் பகிரங்கமாக பின்னணி என்னவென்றால், அனைத்து ஊழல்களிலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதனால் மு.க.ஸ்டாலினை எப்போது வேண்டுமானாலும் விஜய் அழைத்து வந்து விசாரணை செய்வதற்காக உத்தரவிடலாம் என்கின்ற விஷயம் தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் மரியாதை நிமித்தமாக மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்திருந்தார் விஜய். இதை பார்த்து அனைத்து பொதுமக்களும் நெகிழ்ச்சியாக பேசியிருந்தனர். காரணம், அண்ணாவிற்கு பிறகு விஜய் அவர்கள்தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்று. ஆனால் தற்போது காமராஜர் அண்ணாவிற்கு பிறகு தமிழகத்திலிருந்து ஊழலை ஒழிப்பதற்காக விஜய் அவர்கள்தான் தற்போது மீண்டும் இன்னொரு மிக பெரும் விஷயத்தை செய்வார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.